எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மீனராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் பற்றி? ரொம்ப பக்குவப்பட்டவர்களாக இருப்பாங்க, பொறுமையானவங்க, கனிவானவங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரொம்ப தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா, நல்ல பேர் எடுக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்களா, நல்ல படிப்பு, பாரம்பரியத்தை பற்றிய ஒரு பெரிய பெருமை. மீனராசியோட திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? மனைவி மேலெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, மனைவிக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால இவங்க லைஃப்பில் ரொமான்ஸ் இருக்கும். ஒரு பழைய ஒரு சைல்ட்ஹுட் லவ் இருக்கும், பப்பி லவ்னுவோமே அப்படி இருக்கும். மீனராசி ஆண்களுடைய படிப்பு, வேலை, சுய தொழில், அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு? இவங்க படிப்பு சார்ந்த தொழில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்னைக்கு நம்மோடு ராஜேஸ்வரி சலையா அம்மா இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆண்களை பற்றியும். கடைசி ராசி மீனம். மீனராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் பற்றியும்? மீனராசி ஆண்கள் ரொம்ப பக்குவப்பட்டவர்களாக இருப்பாங்க, நல்ல அனுபவஸ்தர்கள், அல்லது பொறுமையானவங்க, கனிவானவங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை ஒரு கொந்தளிக்க மாட்டாங்க எந்த கட்டத்துலையும். ரொம்ப ரேர். இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி எப்போவோ அவங்க லைஃப்பில் ஒரு தடவை வேணால் அது நடக்கும். ஏதாவது துணிந்து போய் துணிச்சலாக ஏதாவது ஒன்று தாட் போட்டுன்னு பண்ணுறது லைஃப்பில் ஒரு தடவை நடக்கும். பெரும்பாலும் அவங்க அப்படி கொந்தளிக்கிற டைப்பே கிடையாது. எல்லாத்தையும் ஜீரணிக்கக்கூடிய டைப்பு. பெரிய குடும்ப தலைவர்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு மாணவர் தலைவராக இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு, ஆளுமை உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல அறிவு கூர்மை இருக்கும் அவங்களுக்கு. அறிவு கூர்மை என்பது அந்த நம்ம குரு ராசிக்கு சொல்கிறோன்னாலும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அது அவங்க அவ்வளவு திமிராக வெளியில் பேசுகிறது, வைக்கிறது, அனாவசியமாக பேசுகிறது, அல்லது ஒரு வசை சொல்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது, போடா வாடான்னு பேசுகிறது, பட்டப்பேர் வச்சு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பண்பட்டவர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துல இடம்பொருள் ஏவல் பார்த்து நடந்து கொள்ளுதல். குடும்பத்தில் மனைவி மேலெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, மனைவிக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ மனைவி ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி அது வைக்காத, எனக்கு வேண்டான்ருவாங்க. அவங்க சாப்பிடலாம், இவங்களும் வேணாம், சாப்பிட மாட்டாங்க. இப்போ மனைவி என்ன ஒரு வெஜிடேரியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, லவ் மேரேஜெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். லவ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கல்யாணம் முடிப்பாங்க. மகர ராசி மாதிரி இன்றைக்கி நான் அந்த பொண்ணை கட்ட போகிறேன் அப்படி அறிவிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க லவ் பண்ணி வீட்டில் சொல்லி பல ஆண்டுகள் காத்திருந்து கூட அந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற தாத்தா பாட்டி மண்டையை போடுற வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 10 வருஷம் 16 வருஷம் கழித்து கூட கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காதலிச்ச பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்காக பல ஆண்டுகள் காத்திருப்பாங்க. சில நேரம் லவ் ஃபெயிலியராக போனால் கல்யாணம் பண்ணாமல் கூட இருப்பாங்க இவங்க. அந்த மாதிரி ரொம்ப தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. எங்கேயோ 1-2 பேர் விதிவிலக்கு இருக்கலாம், அது எல்லா ராசிக்கும் இருக்கிறது தான். ஆனால் பொதுவாக மீன ராசிக்காரங்க ரொம்ப தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா, நல்ல பேர் எடுக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்களா, நல்ல படிப்பு, பாரம்பரியத்தை பற்றிய ஒரு பெரிய பெருமை, ஜாதி பற்று, ஊர் பற்று, மொழிப்பற்று, சாமி கும்பிட்றதுல அந்த சாங்கியம், சம்பிரதாயங்கள், அந்த வழிபாட்டு சடங்குகளையெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களா. இப்போ அதுலேயே ஒருத்தர் நாத்திகராக இருந்தால் நாத்திகத்திலேயே பற்றுள்ளவராக இருப்பார். பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு நாத்திகராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குருவோட சனி சம்மந்தப்பட்டிருந்தால் குரு சண்டாள யோகம்னு சொல்லுவோம். அது ஒரு அவயோகம். என்னென்னா சாமி மேலே பற்று இருக்காது, பக்தி அந்த மாதிரி மூத்தோர் சொல் கேட்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஏத்திஸ்ட்.
இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்க மாட்டாங்க. இவங்கள பார்த்தா பக்திமான் மாதிரியும், அவங்கள பார்த்தா நான் இடதுசாரி மாதிரியும், அந்த மாதிரி டேர்ன் கோட் அடிக்க மாட்டாங்க. ஒரே கொள்கை, எந்த கொள்கையை பின்பற்றாங்களோ அதில் வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பாங்க. அஹ் அப்புறம் வந்து இந்த மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷ அம்சம் என்னன்னா, மனசில் இருக்கிறத வெளியில் சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கும் அந்த காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க, பல வருஷங்கள் மனசுக்குள்ளேயே லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு போகிற வரைக்கும் லவ் பண்ணுவாங்க மனசுலயே. அது கல்யாணம் முடிச்சுட்டு போன பிறகும் இது வந்து நம்ம லவ் பண்ண பொண்ணு, இதுகிட்ட சொல்லியிருக்கலாம், இதை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த கற்பனையிலே தான் அவங்க வாழ்க்கை ஓடுமே தவிர, அதை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி, என்ன முடிச்சுக்கிறியா இல்லையா, முடிக்கிறதுனா சொல்லு முடிச்சுக்கிருவோம், இல்லைனா விடு, உனக்கு வேற ஆளை பாரு, எனக்கு வேற ஆளை பார்க்குறேன், அப்படியெல்லாம் இவங்க வாழ்க்கையில் அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதை தாங்கிக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க லவ் பண்ணால் கூட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அந்த பொண்ணே வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், எங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சாதான். பெரும்பாலும் இவங்க வந்து இந்த அடாதடியாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து கண்டா கொஞ்சம் ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால இவங்ககிட்ட வந்து தானே லவ் ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரேர் தான். ஏதோ 1-2 பொண்ணு இவங்களுடைய அமைதியான சுபாவத்தை பார்த்துட்டு இவ்வளோ அப்ராணியாக இருக்காப்லையே அப்படின்னு இறக்கப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாதான். ஆனால் யாரை கல்யாணம் முடித்தாலும் இவங்க வாழ்க்கை வந்து ஒரு தியாக வாழ்க்கை மாதிரி தான். நல்லா அந்த குடும்பத்துக்காக வாழ்தல், பெரிய குடும்பத்தை வந்து நிர்வகிப்பாங்க. ஒரு ஹாஸ்டலில் இருந்தால் அந்த ஹாஸ்டல் அந்த விங் ஃபுல்லாக அவங்க பொறுப்பில் இருக்கும். எல்லாருக்கும் சாப்பாடு எதுவும் சரியில்லைன்னா போய் கேட்குறது, அடாதடி சண்டை போட மாட்டாங்க, கேட்டு செய்து கொடுப்பாங்க. ஒருத்தன் அவசரமாக ஊருக்கு போகணுன்ட்டான் அப்படின்னா உடனே எல்லார்ட்டையும் பேசி அவனுக்கு வேண்டிய ஒரு பணங்கணத்தை திரட்டி கொடுத்து அவனை கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு, அந்த மாதிரியெல்லாம் தானே பொறுப்பெடுத்து செய்வாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க மீனராசிக்காரங்க. மீனராசியோட திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? எந்த ராசி பெண்களை அவங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது? இவங்க யாரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கூடுமானவரை கொஞ்சம் அந்த ஃபயர் ராசிகள் இருக்கு இல்லையா, மேஷம், சிம்மம், தனுசு, இதெல்லாம் வந்தால் இவங்க வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, பட் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க என்ன தான் பட்டப்படன்னு எரிஞ்சாலும் இவங்க பொறுமையாக இருந்துட்டு, இருப்பா இருப்பா சொல்லுவோம், அது என்னன்னு கேட்போம் கேட்போம், பொறுமையார் பொறுமையார் அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா கொந்தளிக்க விட்டு பதிலுக்கு பதிலடி கொடுக்காம அவங்கள அமைதிப்படுத்தி அப்புறம் குடும்பம் நடத்துவாங்க. உடனே பதிலுக்கு பதில் அடிக்க அடி உதைக்கு உதன்னு சண்டை போட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக அந்த நெருப்பு ராசி பெண்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறுமை, நிதானம், பக்குவம். அவன் வந்து கோவப்படுறாளே தவிர வேற ஒன்றும் இல்லை, அவள் பயந்துட்டா அதான் கத்துறா அப்படின்ட்டு அது அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேற அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. குரு ராசி இல்லையா, பிரச்சனையினுடைய ஆணி வேறு என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவங்க பதில் வார்த்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நாயேனா இவங்க பேய அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவள் சொல்கிறதுக்கு, அவள் இவ்வளோ தூரம் கொந்தளிக்கிறதுக்கு கோவிக்கிறதுக்கு காரணம் இந்த பயம் அல்லது இந்த பிரச்சனை அப்படின்னு அந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு, பிரச்சனையினுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதை களைய முற்படுவாங்க. ஸோ இவங்களோட வந்து யாரும் நல்ல குடும்பம் நடத்த முடியும். இவங்க வந்து எப்பேற்பட்ட ஆளையும் டீல் பண்ணிடுவாங்க, அழகாக அமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. அதனால வந்து குரு ராசிக்காரவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் திருமணத்தில் ஒன்றும் வராது. அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ப்புலையும் இவங்களுக்கு வந்து நல்ல பிள்ளைகள் கிடைக்கும். அதாவது இவங்களை விட மேலான பதவிக்கு, ஸ்தானத்துக்கு, இடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இவங்க பிள்ளைகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க பிள்ளைகள் வந்து இவங்கக்கிட்ட நல்ல அன்பாக, அதாவது ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. இவங்க குடும்பத்துக்கு பெரியவங்களாக இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸுக்கு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. பியூன் வேலை கூட பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முதலாளி கூட அந்த பியூனை வந்து ஏய் வாயா அப்படின்னு கூப்பிட மாட்டார், இந்த அவர் வெளியே நிற்பார், அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மீனராசி பியூன் இருந்தாலுமே முதலாளி வந்து அவர் இவர்னு பேசுகிற அளவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து மதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளும் இவங்களை வந்து அப்பாவை தெய்வமாக நினைக்கும், ஒய்ஃபும் ஹஸ்பண்டை வந்து தெய்வமாக நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மீனராசிக்காரங்களை வந்து ரொம்ப மரியாதையாக நினைப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு மரியாதை குறைவான இடங்களே இருக்காது பொதுவாக.
ஏன்னா இவங்க வந்து நீங்கள் கேட்பீங்கல்ல ஒரு கேள்வி, ஜென்ம ரகசியம்னு. இவங்க வந்து முற்பிறவியில் செய்த புண்ணியத்தினால தான் இந்த பிறவியில் இந்த மனித பிறவி எடுத்திருக்காங்க. அப்படி இந்த ராசியில் பிறந்திருக்காங்க. அப்படின்னும்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணிய பலாபலன்கள் இருக்கிறனால இவங்களுக்கு அமைந்த குடும்பம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் அமையும். என்ன ஏழை பணக்காரன்றது இருக்கும், அதுக்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லை இயலாமைன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து சரியாயிரும். அல்லது இவங்க அதை சரியாக எடுத்துக்கிடுவாங்க. ஒன்று அது படிப்படியாக சரியாயிரும். இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தா ஓரளவுக்கு வசதியாக வந்துடுவாங்க, வளர்ந்து வந்துடுவாங்க. அவங்க மனசு திருப்தி அடைகிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. பெரிய அதானி அம்பானியாக ஆகாட்டினாலும் அவங்க ஒரு சொந்த வீடு, ஒரு காரு வாங்கி ஒரு நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு, அவங்க பிள்ளைகளோட இருக்கிற அளவுக்கு. இவங்களுக்கு பிள்ளைகள் ரொம்ப பிளஸடாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஆயுசு இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. பலர் வந்து நல்லா குண்டாக இருப்பாங்க. நல்லா அப்படியே உட்காந்த இடத்துல பேரன் பேத்தி எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிளஸட் லைஃப் கிடைக்கும். பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் இவங்களுக்கு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இவங்களை சுற்றி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளஸட் லைஃப். கொள்ளு பேரனை பார்க்குறது, கொள்ளு பேத்தி பார்க்குறது, அப்படியெல்லாம் கூட இவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். அப்புறம் இவங்க இப்போ மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, கடைசி பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படிலாம் முடித்து இவங்க செட்டில் ஆவாங்க. அவ்வளோ பேரோடையும் இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த உறவு பந்தம்ன்றது இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அக்கா தங்கச்சி 2-3 பேர், அவங்க மச்சாங்குழந்தை, அவங்க ஒரு 6 குடும்பம். ஒரு தங்கச்சி வீட்டில் இருந்துன்னா ஒரு 3 குடும்பம், இந்த அக்கா வீட்டில் இருந்து ஒரு 3 ஃபேமிலி, அவங்க பொண்ணு கொடுத்த சம்மந்தி, இப்படி இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலே 40 பேர் இருப்பாங்க வீட்டில். அப்படி அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்றோம்ல, அந்த மாதிரி இவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய ஆட்கள். இவங்களே அமைதியும் பொறுமையும் உள்ளவங்களா இருக்கிறனால எல்லாம் அப்படியே இன்டாக்டாக இருப்பாங்க. பிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க, எல்லாம் இன்டாக்டாக இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா இவங்க நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அது ஒரு ஆசை, சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க ஒரு தாத்தா ஆகும்போது ஒரு பேரன் வர்றான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான அவன் லெவலுக்கு அவன் ரசிக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டை செய்வாங்க. யோசித்து நம்ம வந்து அவனுக்கு நம்ம காலத்து இது கொடுக்கக்கூடாது, அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ மியூசிக்னா ஒரு கிட்டார், அவன் ஏதோ என்னைக்காவது பேசியிருப்பான், இந்த கிட்டார் வாங்கணும் இது இவ்வளவு அப்படின்றப்பான். இல்லை இந்த வாட்ச் வாங்கணும் அது ஜப்பான் மேடு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசியிருப்பான். அதை மனசில் தாத்தா தானேன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த தாத்தா தான் கரெக்டாக வாங்கி அவன் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுவார். எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது ஒரு 40,000 இருக்கும், 20,000 இருக்கும், இல்லை 5 lakhs இருக்கும், அவங்கவுங்க வசதிக்கேற்ப. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் கூட அவர் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அல்லது அவருடைய பென்ஷன் பணத்துலேயோ ஏதோ ஒன்றில் பாட்டிகிட்ட சொல்லி இந்த தடவை நம்ம பேரனுக்கு இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு பேசி எடுத்து அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாருக்கும் நல்ல கிஃப்ட் பார்த்து கிஃப்ட் கொடுக்கறது, பார்த்து பொண்ணு எடுத்து கட்டி வைக்கிறது. அவனுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது லைஃப்பில். அப்போ அந்த பொண்ணு தான் அவனுக்கு செட் ஆகும், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அது அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். நமக்கு பிடிச்சதுன்றது முக்கியம் இல்லை, அவனுக்கு வாழ்க்கையில் திருப்தி தரக்கூடிய பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து செய்வாங்க. ஒரு தாயுள்ளத்தோடன்றதை விட ஒரு பாட்டி தாத்தா மனநிலை எப்படி இருக்கும். அம்மா அப்பா கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் தாத்தா பாட்டி ரொம்ப கனிவாக ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்களே. விட்றா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி ஒரு லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிடுவாங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம். இதெல்லாம் நிறைய உலகத்தில் நடக்கிறதா, விடு அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, சரி +2 தானே ஃபெயில் ஆனால் விடு, அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் பாரு என் பேரன் IAS ஆயிடுவான் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவனை கூடவே வச்சுக்கிட்டு படியா படி, உங்கள் அப்பா முன்னாடி நல்ல மார்க் வாங்கி காட்டுன்னு இவங்க பேசாமல் பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. அவன் கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்ப்பான், கொஞ்சம் நேரம் புக்கை பார்ப்பான், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கும், ஆனால் அவன் படித்து நல்ல மார்க் எடுத்து இவங்க சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து மேலே போயிடுவான். அவன் IAS ஆகிறத இவங்க பார்த்துட்டு தான் ஜாவாங்க. சும்மா அது வாட்டுக்கு என்னத்தையோ சொல்கிறாரு IAS ஆவானா, அவன் +2வே ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீ கொஞ்சம் வெளியேறு, அவன் படிக்கிறான் டிஸ்டர்ப் பண்ணாது, நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்ட்டுருவாங்க. நெகட்டிவாலாம் பேசுகிறத அனுமதிக்க மாட்டாங்க இவங்க. ஆனால் கூட இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு
சப்போர்ட் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து யாரும் ஒன்றும் பேச விடாமல் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்து விடியா நான் பார்த்துக்கிறேங்க இங்கே கொண்டு வந்து விடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. எல்லாருடைய வளர்ச்சியிலையும் எல்லாருடைய மகிழ்ச்சியிலையும் இவங்களுடைய பங்கு இருக்கும். அதனால் இவங்க வந்து ஒரு பக்குவப்பட்ட நிறைவான மனிதன். ஒரு நல்ல ராசி மீன ராசின்றது. மீனராசி ஆண்களுடைய படிப்பு, வேலை, சுய தொழில் அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்குமா இருக்கும்? இவங்க வந்து படிப்பு சார்ந்த தொழில் அல்லது வந்து ஒரு பேராசிரியர் பணி, சிலர் சனி சம்மந்தப்பட்டிருந்தா வக்கீல் ஜட்ஜெல்லாம் ஆவாங்க. சனி சம்மந்தப்பட்டிருந்தா, புதன் சம்மந்தப்பட்டிருந்தா எழுத்தாளர் ஆவாங்க, சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தா ஆடல் பாடல் கலைஞர். அதில் வந்து இந்த நட்டுவனார் மாதிரி இவங்க ஆட மாட்டாங்க. மற்ற மியூசிஷியன்ஸ் இவங்க பாட மாட்டாங்க. இந்த மியூசிக் கருவிகள் பெரும்பாலும் இவங்க வந்து ஆன் ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இருக்காது. ஆனால் அந்த கவுன்சிலிங்னுவாங்கள்ல, அறிவுரை சொல்கிறது, ஆலோசனை சொல்கிறது, அந்த மாதிரி பொறுப்புகளில் இருப்பாங்க. ஒரு நல்ல வழிகாட்டுதல் மையம் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. இங்கே வந்து சுக்கிரன் உச்சமாகிற ஒரு ராசி இது. அதனால இவங்களுக்கு வந்து நிறைய லவ் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் அதை ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட மாட்டாங்க. பட் இவங்களுக்கு நல்ல லவ் பண்ணுற ஒய்ஃபு, லவ் லைஃப் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஒரு நீண்டகால காதல் வாழ்க்கை இருக்கும். இல்லை மனைவியை கல்யாணம் பண்ண பிறகு கூட மனைவிட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. திடீர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால இவங்க லைஃப்பில் வந்து ரொமான்ஸ் இருக்கும். ஒரு பழைய ஒரு சைல்ட்ஹுட் லவ் இருக்கும், பப்பி லவ்னுவோமே அப்படி இருக்கும். காலேஜ் படித்த ஒரு லவ் ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் இவங்க மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மறந்திருக்கவே மாட்டாங்க எதையும். இவங்க மனசுக்குள்ளே வந்து அந்த காதல் உணர்வுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. மனைவிக்கெல்லாம் விசுவாசமாக நேர்மையாக தான் இருப்பாங்க. வேற இவங்களுக்கு வந்து சைடில் பெண்கள் தொடர்பு அப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மட்டும் ரொம்ப ஆன்மீக பணிகள்லையும் இருப்பாங்க, ரொம்ப பெண் தொடர்பும் இருக்கும். அது ஒரு சிலர். அவங்க வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. எந்த கோயில்னாலும் இவங்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த ஆடல் பாடல் அந்த பெண்களுடைய தொடர்பு நிறையா இருக்கும். ஒரு பெரிய பாடகி வந்தால் உடனே அதுக்கு ஒரு பட்டு சேலை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு டான்ஸர்னால் அதுக்கு ஒரு வைர நெக்லஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன்றனால ஒரு பக்கம் கோயிலுக்கும் அள்ளி கொடுப்பாங்க, ஒரு பக்கம் இந்த ஆடல் பாடல் பெண்களுக்கும் அள்ளி கொடுப்பாங்க. ரசிகர், ஒரு மிகப்பெரிய கலா ரசிகராக இருப்பாங்க. அதனால் இந்த ரெண்டுமே, இப்போ குரு வந்து போகக்காரன்னுவோம், இவன் வந்து காதலுக்குரியவன். அப்போ இவங்க வாழ்க்கையில் காதலும் இருக்கும், போகமும் இருக்கும். நல்ல ஒரு நுகர்ச்சி, ஒரு காம நுகர்ச்சி உள்ளவர்கள்னா அந்த மீனராசிக்காரர்கள். ரெண்டுமே அவங்களுக்கு வந்து சரிசம விகிதமாக, அதாவது இவங்க ஒரு பொண்ணை காதலிச்சாங்கன்னா அதை அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். இவங்களுடைய அஃபேர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனம் ராசி ஆண்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ நேரம் 12 எபிசோடு ரொம்ப நிறைய விஷயங்களையும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.